وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام. الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد. எனரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகச்சிறந்த ஒரு அருட்கொடையாக ரமதானை அடைவதை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். நாங்கள் ஒரு சில தினங்களில் ரமதானுடைய மாசத்தை நாங்கள் அடையவிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு ரமதானுடைய மாசத்திலே மிகச்சிறந்த வணக்கமாகிய நோன்பினுடைய சிறப்பு பற்றி உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த நோன்பை பொறுத்தவரையில் மிக உன்னதமான ஒரு அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய ஒரு அமலாகும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே எங்களை அண்மித்து செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உன்னத ஒரு செயலாகும். அத்தொடரிலே நோன்பினுடைய சிறப்புகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பிரயோசனம் அளிக்கும் என நான் நினைக்கிறேன். நோன்பை பொறுத்தவரையில் நோன்பினுடைய சிறப்பாக முதலாவதாக நோன்பு ஒரு ஷஃபாஅத்து செய்யக்கூடியதாக நாளை மறுமையிலே ஒரு அடியானுக்கு இருக்கும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நோன்பும் அல் குர்ஆனும் மறுமையில் ஒரு அடியானுக்கு பரிந்துரை பேசும். நோன்பு கூறும், நான் இவ்வடியானை உணவை விட்டும் இச்சைகளை விட்டும் தடுத்திருந்தேன், இவன் விடயத்தில் பரிந்துரைப்பாயாக. அல் குர்ஆன் கூறும், நான் இவனை இரவில் தூங்க விடாமல் தடுத்திருந்தேன், எனவே இவனுக்கு பரிந்துரை செய்வாயாக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொதுவாக அல்லாஹ்விடத்தில் நோன்பு இறைவா இந்த மனிதனுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்து செய்யும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்குறிப்பிட்ட ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இரண்டாவதாக நோன்பு சிறந்த ஒரு அமல், அதை போன்று ஒரு அமலே இல்லை என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய பிரயோசனமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நோன்பை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரும் ஒரு காரியத்தை கட்டளையிடுங்க என்று ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல கேட்ட பொழுது, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உனக்கு நோன்பை உபதேசிக்கிறேன் என அபு உமாமா என்ற சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த அமலாக நோன்பை உபதேசம் செய்தார்கள். எனவே நோன்பு மிகச்சிறந்த அமல் என்ற விடயத்தை இதன் மூலம் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது விடயமாக நோன்புக்கு அல்லாஹு தஆலா கணக்கின்றி கூலிகளை அள்ளி வழங்குகிறான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் குதுசிலே அல்லாஹ்வை தொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு அமலுக்கும் 10 700 மடங்கு வரை கூலி பெருக்கி கொடுக்கிறான், நோன்பை தவிர. நோன்பை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது எனக்குரியது, நானே அதுக்கு விசேட கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஹதீஸில் குதுசிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தொற்றும் குறிப்பிட்டார்கள். நோன்பு என்பது கணக்கின்று எல்லையற்ற கூலியை அள்ளித்தரக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. நான்காவது நோன்பினுடைய பிரயோசனம், நோன்பின் கூலி சுவர்க்கமாகும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, நாளை மறுமையிலே, அதாவது சுவர்க்கத்திலே பாபு ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் நூடாக நோம்பாளிகள் சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நோன்பு பெற்றுத்தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதாவது சுவர்க்கத்திலே ஒரு பாபு ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் உண்டு. அந்த வாயில் நூடாக நோம்பாளிகள் மாத்திரம் நுழைவார்கள் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பினுடைய சிறப்பாக குறிப்பிட்டார்கள். அதாவது நோம்பினுடைய இறுதி கூலி சுவர்க்கம் என்ற விடயத்தை எங்களுக்கு இந்த நபி மொழி மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவது நோம்பினுடைய சிறப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது, நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோக்கிறாரோ, ஒரு நோன்பு நோக்கிறானோ, அந்த மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டும் 70 வருடங்கள் தூரப்படுத்துவான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழியிலே எங்களுக்கு குறிப்பிட்டார்கள். ஆகவே நோன்பு என்பது நரகத்தை எங்களுக்கு விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல். ஆறாவது நோன்பினுடைய சிறப்பை பொறுத்தவரையில், நோன்பு ஒரு அடியானை நரகத்தை விட்டு தடுக்கும் கேடயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு அடியானை, ஒரு மனிதனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த கேடயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு குறித்து இவ்வாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு போர்க்களத்தில் ஒரு போராளியை, ஒரு வீரனை எவ்வாறு கேடயம் பாதுகாக்குமோ, அதே மாதிரி ஒரு மனிதனை, அல்லாஹ்வினுடைய அடியானை நோன்பு நரகத்தை விட்டும், நரகத்தை செல்வதை விட்டும் பாதுகாக்கும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு உபதேசித்திருக்கிறார்கள். நோன்பினுடைய 7வது சிறப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது, முன் செய்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஈமானோடு, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முன் செய்த பாவங்களை மன்னிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொன்மொழியிலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நோன்பினுடைய 8வது சிறப்பாக, அது மனோ இச்சையை கட்டுப்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, வாலிபர்களே, உங்களில் திருமணம் முடிப்பதற்கு சக்தியுடையவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏனென்று சொன்னால், அதுக்கு வசதி இல்லாதவர்கள் நோன்பு நோத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த நோன்பு பார்வையை தாழ்த்தக்கூடியதாகவும், எங்களுடைய மர்மஸ்தானத்தை தவறான வழியிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பினுடைய சிறப்பை குறிப்பிடும் பொழுது, அது குறித்து மனிதனுடைய பார்வையை தாழ்த்தக்கூடியதாகவும், மனிதனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த ரமதானுடைய மாசத்திலே, இந்த ரமதானை அடைந்து அதனுடைய சிறந்த அமலாகிய நோன்பை நாங்கள் நோற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாளை மறுமையிலே ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் நூடாக சுவனம் செல்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام في الكون ينحسر الظلام ونفوس